ராசி பலன்கள் 2026 ஜூன் 24ஆம் நாள் புதன்கிழமை. மேசராசி அன்பர்களே, தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் கூடும். தேவையற்ற நட்பு வட்டாரங்களை குறைப்பது நல்லது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, விஐபிக்களின் அறிமுகத்தை பெற முயலும். பெற்றோரின் அன்பையும் ஆதரவையும் பெற முடியும். தூர பயணங்களால் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும். மிதுனராசி அன்பர்களே, மனதில் தைரியமும் உடம்பில் தெம்பும் பிறக்கும். முக்கிய விசேஷங்களில் கலந்து கொள்ள முடியும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் உண்டு. கடகராசி அன்பர்களே, மற்றவர்களிடம் எப்போதும் உதவி கேட்க தயங்க வேண்டாம். நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும். யாரையும் முழுதும் சார்ந்திருக்க வேண்டாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்திற்கு தேவையானதை செய்து தர இயலும். மனதில் இருந்த வீண் கவலைகள் அகலும். உணவு கட்டுப்பாடு அவசியம். உத்தியோக மாற்றம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். வாக்குறுதிகளை கவனமாக அளிப்பது நல்லது. நெருக்கமானவர்களிடம் சின்ன மனஸ்தாபம் வரலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. துலாம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் ஏற்படும் சிரமங்களை தற்காலிகமானதாக இருக்கும். முன்கோபத்தை குறைப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் வரும். தொழில் வியாபாரம் மேன்மையடையும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப பணிகளை தனியாளாக கையாள முடியும். புது நட்பால் சில தொந்தரவுகள் உண்டாகலாம். அவசர செலவுகளை திட்டமிடுவது நல்லது. உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்த பல சந்தர்ப்பங்கள் வரும். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். கடன் நெருக்கடிகள் அவ்வப்போது இருக்கலாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெருகும். மகர ராசி அன்பர்களே, முக்கிய வேலைகளை விரைந்து முடிக்க முடியும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். புதிய சிநேகிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து இணைவர். வாகனத்தில் நிதானமாக செல்லவும். தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். மீனராசி அன்பர்களே, தியானம் மற்றும் யோகா இரண்டும் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும். உறவினர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். நன்றி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.